பருவதமலை பொழுதுபோக்கு வலையொலி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் அருகே உள்ள சுமார் 4560 அடி உயரம் கொண்ட பருவதமலைக்கு 2026 நடைமுறையில் உள்ள சில மாற்றங்கள் மற்றும் வனத்துறையர் போட்டிருக்கிற புதிய கட்டுப்பாடுகளை பற்றி நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேர கட்டுப்பாடு. பருவதமலைக்கு வரும் பக்தருடைய பாதுகாப்பு கருதி நேர கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பருவதமலைக்கு வருவாங்க, எப்போனாலும் வருவாங்க, எப்போனாலும் போவாங்க. அதேமாரி இப்போ போய் வர முடியாது. மலைக்கு வர பக்தருடைய பாதுகாப்பு கருதி நேர கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி அனுமதி நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 5 மணிலேருந்து மாலை 3 மணி வரைக்கும் தான் இப்போ அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் மலை ஏற முடியாது. நைட் நேரத்தில் தேவையில்லாத யாரும் மாட்டிக்காதீங்க. தலைவர் வந்துக்கிறாரு. வணக்கம் தலைவரா. என்ன இந்த பக்கம் நீங்க பருவதமலைக்கு போகிறதுக்கு வழி எப்படி உங்களுக்கு ஆகலாம்? எந்த நேரத்துக்கு போகலான்னு? எந்த நேரத்துக்கு போகலாம் உங்களுக்கு தெரியாதா? எப்போ பார்த்துனேன் தெரியும், ஆனா எந்த டைம் போனா ஈஸியா இருக்கும்? அதுவா, இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஃபர்ஸ்ட்ல எப்படி வேணாலும் போயிருந்தாங்க மலைக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வனத்துறையின் மலைக்கு வர பக்தருடைய பாதுகாப்பு கருதி நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக இப்ப அதிகாலை பாத்தீங்கன்னா ஒரு 5 மணில இருந்து மாலையில 3 மணி வரைக்கும் தான் இப்ப அனுமதி கொடுக்குறாங்க. அதை தாண்டி நீங்க வந்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போகணும். திருப்பி எல்லாம் மலை ஏறி போக முடியாது. ஏன்னா அதுக்கு மேல போனீங்கன்னா இருட்டுல போயிட்டு வர முடியாது இல்ல. அதால இந்த டைமுக்கு மட்டும்தான் மலை ஏறத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. நீங்க 3 மணிக்கு மேல வந்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போகணும். ஓகேவா? அடுத்தது வேற என்ன டவுட் உங்களுக்கு? அதான் அந்த மலை காலையில போறதுனாலதான் இல்ல எந்த டைம்ல போறதுனாலதான் கேட்டுச்சு. அதான் இப்ப சொன்னல அந்த டைம்ல மட்டும் போயிட்டு வீட்டுக்கு சேஃப்டியா வாங்க. மத்த நேரத்துல போனீங்கன்னா வேஸ்ட் தான். அது திரும்பி வீட்டுக்கு தான் வர முடியும். வேற என்ன டவுட் இருக்குதா? காசுக்கு கேக்குறாங்க மலையாறதுக்கு. ஆமா தலைவரே, இப்ப மலையாறதுக்கு காசு எல்லாம் பிடிங்கின்னு அதெல்லாம் தெரியாதா உனக்கு? தெரியாது. நாங்க இல்ல நம்மளுக்கு எல்லாம் காசு கிடையாது. இந்த வெளியில இருந்து வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் காசு வாங்குறாங்க. நம்ம பருவதமலையை சுத்திக்கிற உள்ளூர் கிராமவாசிகளுக்கு எல்லாம் ₹1 கூட வாங்க மாட்டாங்க. நீங்க ஆதார் கார்டு மட்டும் சும்மா உங்களுக்கு காமிச்சிட்டு போலாம். அதே வெளியில இருந்து யாருன்னா வந்தாங்கன்னா இந்த பருவதமலை சுத்திக்கிற உள்ளூர் தாண்டி கொஞ்சம் வெளியே இருந்தா கூட அவங்க ஆதார் கார்டு காமிச்சா அவங்க காசு 10 ரூபா கொடுத்துட்டு தான் ஏரியாவுக்கு போகணும். அதே 10 வயசு 11 வயசு பசங்களுக்கு எல்லாம் காசு கிடையாது. 12 வயசு கீழே மேலகிற பசங்களுக்கு மட்டும் தான் காசு வாங்குவாங்க. அப்புறம் 10 வயசு பசங்களுக்குள்ள கூட அனுமதி கிடையாது. இப்போ 11 12 அது மாதிரி பசங்க மட்டும் தான் போக முடியும். அவங்களுக்கு காசு கிடையாது. அதுக்கு மேல இருந்தா மட்டும் 10 ரூபா வாங்குறாங்க. நம்மளுக்குள்ள எந்த காசும் கிடையாது. பிளாஸ்டிக் பொருள் ஏற்று போறதுக்கு பாட்டிலோ வேற ஏற்று போனா தின்பை ஏற்று போது பிளாஸ்டிக் அனுமதி காசு கேக்குறாங்க. ஆமா, அந்த லேபிள் ஒட்டுறாங்க அது மேல. அது காசு தலைவர. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்ணமேடி துண்டு அப்படி குப்பையை போட்டு போறாங்க காட்டுல. அதுக்காகத்தான் பிளாஸ்டிக்ல ஒரு சீல் ஒட்டி நீங்க எத்தனை கீழே கொத்தனா 10 ரூபா கொடுக்குறாங்க. திருப்பி கொடு காசு காசு திருப்பி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க இருக்கிற காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? குப்பை பருவதமலை போட்டு அப்படி சாப்பிட்டு இப்ப அது மாதிரி இருக்காது. நீங்க போய் பாருங்க ஒரு டைம். இப்ப சுத்தமா இருக்குது மலையை. இப்போ நீங்க மலையாற போனீங்கன்னா அந்த என்னென்ன பிளாஸ்டிக் அதை வச்சுக்கிறீங்களோ அது ஃபுல்லா அவங்க கிட்ட காமிச்சிட்டு அதுல ஒரு சீல் ஒட்டி கொடுப்பாங்க. அந்த சீலை நீங்க போயிட்டு மலையிட்டு கீழே காமிச்சீங்கன்னா நீங்க கொத்த காசு அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. அதே நேரத்துல நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பருவதமலைக்கு போறோம், அங்கங்க ஒரு அந்த பெரிய கோயில் அங்க ஒரு இது மாரி கட்டுறாங்க பாரு. தங்கறதுக்கு இது மேல நிழற்கோட மாரி. ஆமா, அது மாரி கட்டினா வசதியா இருக்கு ஜனங்களுக்கு. மழை வந்தாலும் அதை பத்தி தான் இப்போ சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் கூட 5 கோடி ரூபாய் நிதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா அது கொடுக்குறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. பண்ணலாம் தலைவர், அது மாதிரி நிறைய நம்ம மழை தான் நம்ம பண்ணலாம். நிறைய அப்படி பண்ணா நிறைய பேர் வெளியே இருந்து மழை வந்து அந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாங்க. கடையை ஓசிட்டாங்க பாச்சு. எதுவுமே கிடையாது. இப்போ போற வயல பார்த்தோன்னா வெறும் கல்லு முள்ளத்தான் இருக்குது. அதெல்லாம் நிறைய பிரச்சனை வருது. வேற இதான் முக்கியமான தங்க ஜனங்களுக்கு அங்கங்க சின்ன சின்ன இது மாதிரி கட்டுற மாதிரி சின்ன சின்ன இது மாதிரி கட்டினாங்க. தின மாரி மேல இந்த மழை நிறைய பேர் கட்டினா நல்லா பாதுகாப்புற ஜனங்களுக்கு. 65 மேல ஆக போகுது. நான் போலாமா? நீங்களாம் போயிட்டு பாருங்க தலைவர். அங்க போனா திட்டுவாங்க. யாரு முடியும் இல்ல நில்லுங்க போலாம். சும்மா போயிட்டு நல்லா யாரு முடியும் சொங்கி போய் நினைங்கன்னா கத்திருவாங்க. போறன்னு கண்ணா நில்லுங்க. நான் உள்ளூர் ஆளு எண்ணெய் உள்ளனா மலையில எப்படி நான் ஏற முடியும் என்னால அப்படின்னு சேலஞ்சு ஊத்துட்டு போய்வாங்க. அதே வெளிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராவாங்க. உடம்பு முடியல இதே நோயாகுதுன்னா வீட்டுல நின்னுங்க தயவு செய்து. ஏன்னா மழை ரொம்ப ஹைட்டு, கடப்பாறை பாதை இருக்கும். போற வயல கல்லு முள்ள அதிகமா இருக்கும். நிறைய அந்த உசூல் பார்த்தா பயம் வந்துடும். கஷ்டமான பாதையில வரும். தலைவர் சின்ன வயசுல போய்கிறாரு. இவரை கூட கேட்டு தெரிஞ்சுங்க. அந்த பாதையில தயவு செய்து வயசானவங்க போகாதீங்க. சின்ன குழந்தைங்களாம் இட்டு போகாதீங்க. ரொம்ப பயப்படுவாங்க. அவங்களுக்கு இதே நோய்க்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் உஷாரா இருங்க. கர்ப்பிணி பெண்கள் யாருமே மலையாற போகாதீங்க தயவு செய்து. இதே மாரி சின்ன பசங்களாம் இட்டுன்னு போயிட்டு தேவையில்லாத அழிவு வைக்காதீங்க. அவங்களால ஏற முடியாது மலை. வேற தலைவரே, நீங்க போலான்னுக்கிறீங்களா எப்படி? நான் ஜனவரி மாசம் போய் வந்துட்டேன்.
ஆடி 18 போய் வந்துட்டு ஜனவரி போய் வந்துட்டேன். நான் நினைச்சா கிளம்பிடுவேன். நம்ம டூ வீலர் வச்சுங்க, நான் வண்டி எங்க விட்டு போய் அங்க போறது மலைக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவர். பக்கத்துல பாத்தீங்கன்னா டூ வீலர் நிறுத்தத்துக்கு எல்லாத்துக்கும் இடங்குது. கல்லாடி வயல போனீங்கன்னா அங்க பக்கத்துல கோயிலுக்கு பக்கத்துல நிறுத்திக்கலாம். அதே மாதிரி மாதிமங்கல வை போனீங்கன்னாலும் அங்கேயும் பார்க்கிங் வசதி இது. 10 ரூபா கொடுத்துட்டு நீங்க போய் வந்துடலாம். காரு எடுத்து போனா அதிகமாக காசு வாங்குவாங்க. அதே நீங்க பைக் எல்லாம் போனீங்கன்னா 10 ரூபா கொடுத்தா போதும். ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அதை வாங்கினே திரும்ப வந்து கொடுத்தீங்கன்னா வண்டி எடுத்துன்னு போயினா இருக்கலாம். இப்போ மலைக்கு போறதுக்கு தேவையான தண்ணி வசதி அங்க கிடையாது. ஆமா தலைவர், தண்ணி வசதி ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தணும் ஜனங்களுக்கு. ஏற்படுத்தணும். 2வது அன்னதான மாதிரி கொஞ்சம் கொடுத்தா ஜனங்கள் கொஞ்சம் ஃப்ரீயா சாப்பிட்டு நல்லா தான் இருக்கும். அது வந்து தமிழ்நாடு அரசும் கொஞ்சம் ஒத்து வச்சா தான். ஏன்னா போற ஆளுங்கள தண்ணி தயவு செய்து மலைக்கு போறவங்க பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா எடுத்து போயிடுங்க. தண்ணி பிரச்சனை தான் அங்க அதிகமா வருது. தண்ணி இல்லாம நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க ஏற முடியாம. நானே ஒரு டைம் 2 வாரத்துக்கு முன்னாடி மலை ஏறினா போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம பாதியில நிறைய பேர் உட்காந்துன்னு ரொம்ப போக முடியாம இதுவாயிடுச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வெயில் காலம் வரப்போது இதுக்கு மேல வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமா எடுத்துமாவாங்க. இந்த மலையில எப்ப கூட்டம் அதிகமா இருக்குங்க? அதுவா தலைவர், இந்த பௌர்ணமி அமாவாசை அந்த நேரத்திலலாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா செம்ம கூட்டம் இருக்கும். அப்பெல்லாம் போனீங்கன்னா உங்களால போகவே முடியாது. அப்படி போக உங்களுக்கு நல்லா இருக்குது போக ஆசைப்பட்டீங்கன்னா சீக்கிரமா காலைலங்காட்டியும் 5 மணிக்கு தரகிறாங்களா அப்பயே போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் வந்துடும், உங்களால் போக முடியாது. அதால் பௌர்ணமி அமாவாசை நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து போயிடுங்க. ஏன்னா அன்னின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போவாங்க. பருவமலைக்கு வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தயவுசெய்து இந்த கஞ்சா இதெல்லாம் போதை பொருள்லாம் தலைவர் சொல்கிற மாதிரி போதை பொருள்லாம் எதுவும் எடுத்துன்னு வராதிங்க. எடுத்துன்னு வந்தால் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. எடுத்துன்னு வந்தால் நீங்கள் தான் மாட்டுவீங்க. வெளியில் வரவங்க அவங்களுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கணும் மலைக்கு ஏறதுக்கு. அது ரொம்பலாம் எதுவும் தேவை தலைவர். அவங்களுக்கு தேவையான தண்ணி சாப்பாடு அது எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டு தான் மெயினாக கேட்குறாங்க. வெளியேருந்து வரவங்க தயவு செய்து ஆதார் கார்டு எடுத்துன்னு வந்துருங்க. ஆதார் கார்டு வந்து அங்கே மெயினாக கேட்பாங்க. உள்ளூர் ஆளுங்களே ஆதார் கார்டு கேட்கும்போது வெளியேருந்து வரவங்க கேட்க மாட்டாங்களா? அதால ஆதார் கார்டு வந்து மஸ்ட். ஆதார் கார்டு வந்து எடுத்துன்னு வந்துருங்க. நைட்ல மலையில் தங்கிறதுக்கு அனுமதி பண்றாங்களா? இல்லை தலைவர், இப்பெல்லாம் முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டாங்க. மலையெல்லாம் தங்க முடியாது. காலைல சீக்கிரமா வந்துட்டு 3 மணிக்குள்ள தயவு செய்து இறங்கி வீட்டுக்கு போடுங்க. 3 மணிக்கு கிளம்புறாங்க இருந்து அவங்கள எப்படி வர முடியும்? திரும்பி ரிட்டர்ன் வர முடியும்? நீங்க சொல்றது புரியுது தலைவரா. எப்படி இருந்தாலும் ஒரு 2 மணி நேரத்துல ஏறிடலாம். 5 மணிக்குள்ள ஏற்ற விட 1 மணி நேரத்துல இறங்கி 6 மணிக்குள்ள போயிட்டு போங்காட்டி வீட்டுக்கு வந்துடலாம். தயவு செய்து இருட்டுல போய் மாட்டிக்காதீங்க. சீக்கிரமா போய் சீக்கிரமா வந்துருங்க. போகிற வயலில் ஒரே லைட் கூட கிடையாது, இருட்டாக தான் இருக்கும். அதால் நைட் நேரத்தில் வந்து யாரும் இங்கே வந்து ஏமாந்துன்னு போகாதீங்க. பகல்லே வந்து மலை ஏறிட்டு அழகாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. அப்புறம் வெளியேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் நிறைய எடுத்துன்னு வருவீங்க. அதெல்லாம் தயவு செய்து உஷாராக எடுத்துப்பாங்க. போகிற வயலில் பார்த்தீங்கன்னா செம்ம குரங்கு இது மத்தியமாக வச்சு பிடிக்கணும். தலைவர் கேட்டால் உங்களுக்கு தெரியும் குரங்கு தான் இல்லை தலைவர். கண்டிப்பாக இருக்குது. ஏமாந்தா பிடிக்க போட்டு ஏமாந்தா நம்மளே தூக்கி போட்டு ஐஸ்கிரீமே பிடிக்க வைத்து. அதான் கொஞ்சம் ஏமாந்தா நம்மளே கூட தூக்கின்னு போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் நம்மளும் ஒரு சில பயப்படுறாங்க. நான் இப்போ சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2025 லாஸ்ட்லேருந்து தான் நடைமுறைக்கு வந்துச்சு. அதேமாரி 2026 புதுசாக பார்த்தீங்கன்னா மேலெலாம் தங்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற என்ன தலைவர் இருக்குது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம். இதேமாரி பருவமலை அடிக்கடி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நம்ம பக்கத்தை இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.